ஹலோ guys, இன்னைக்கு நம்ம தேங்கோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹிட்ஸ் யூ பார்ட் 3. போன படத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த தேங்க் வீட்டில் பார்ட்டின்னு ஒன்று வச்சுருந்துருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாயினை ஒரு மாதிரி டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வாயினை போட்டு ட்ராகிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த சோயஸ் கனிச்சுத பார்ட் 3. அப்படியேடி அந்தளவுக்கு அடி உண்டி நல்லாயிருக்கு. ஆமாண்டா நல்லா இருக்குது ஸ்மெல் அப்படின்னு சொல்லும்போது தேங்காய் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அடா ஆமாம் பரவாயில்லையே நல்லா தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு அவன் பாட்டுக்கு மறுபடியும் அங்கே சரக்கு அடிச்சு டான்ஸ் ஆட போயிட்டான். ஏன்னா எனக்கு நான் எப்படி ஒரு கூப்பிடுவேன் எப்படி அக்கா விடுங்கக்கா அக்காவா ஆமாம் 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 எப்படி எங்களோட ஒரு 4-5 வயசு சின்ன பொண்ணாக தான் இருப்ப பார்க்க அப்படி தான் இருக்க அக்கானே கூப்பிட்டுக்கோ பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எல்லாம் எப்படி தேங்காய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போகிறோன்னா எங்களுக்கு தெரில. அதை நினச்சா தான் ஒரே காமெடியாக இருக்குது. ஒன்று நினச்சி எங்களுக்கு பாவமாக கூட இருக்குது லைட்டாக. என்ன விட்டுருங்க, பயப்படாத நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து நீ ட்ரிங்க் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். இப்படி சொன்னால் எப்படி பண்ணணும்ல? ஒன்றும் இல்லை அக்காக்கான்னு கூப்பிட்றல கொஞ்சமாக லைட்டாக குடி என்ன அப்படின்னு வாயினோட வாயில் இந்த சரக்கை வச்சு ஊற்றலான்னு வராளுங்க. ஜிமுன் வந்து என்னடி பண்ணுறீங்க விட்டுங்கடி அவளை பாவம் விடுங்க அதான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவளை எடுத்து ஊற்றிக்கிட்டு திணிச்சிக்கிட்டு விடுங்க. நீ போடா நீ எது இங்கே வந்த நாங்கள் ஊற்றிக்கிறோம். அதான் தேங்காய் ஒன்றும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போய் நல்லா கூத்தடிச்சிட்டு இருக்கான். நமக்கு என்ன கவலை சும்மா ஊற்றுவோம் அப்படின்னு அப்படியே வானோட வாயை பிடிச்சி மறுபடியும் உள்ளே திணிக்கிற ஆளுங்க. வேணாம் 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 அப்படின்னு அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த வாழை அவங்க ஊற்றிருப்பாங்களோ அதெல்லாம் கொப்பளிச்சிட்டு வேகமாக அப்படியே பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா. அவ்வளோ தட்டுறாளுங்க வெள்ளவா 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 சும்மா தான் பொண்ணு வெள்ளவான்னு எவ்வளவோ தட்டுறாங்க. ஆனால் ஒயின் வரவே மாட்டேங்கிறா. உள்ளேயே கதவு பூட்டிக்கிட்டு இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க என்னை வச்சு. ஆனால் அவர் இதை பற்றி கண்டுக்க கூட இல்லை. என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. என்னை போட்டு இவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அவள் அப்படியே அங்கே மூஞ்சை கழுவிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி மயக்க வேற வருது. பயமாக இருக்குது இந்த வீட்டை பார்த்தாலே எங்கே தப்பிக்கிறதுன்னு வேறு தெரியாமல் அவள் பாட்டுக்கு அந்த பாத்ரூம்குள்ளேயே ஒரு மாதிரி ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்க. இங்கே இந்த பிள்ளைங்க நேரம் தாங்கிட்ட வந்து என்னடா அவன் பொண்டாட்டி சரியான பயந்தாங்கோலியாக இருக்கா. பிடிச்சி சும்மா 2 மடக்கு தான் வாயில் ஊற்றுனோம் ஒதுக்குன்னு எங்களை அப்படி தள்ளி விட்டு அதை கொப்பளிச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. கதவை தட்டி கூப்பிட்டா அது வெளில வர மாட்டேங்கிறா. அவ்வளோ பயந்தாங்கொழியாடா உன் முன்னாடி. நான் சொன்னால அவள் அப்படி தான் அவட்ட போய் உங்களை யார்ட்டையும் சரக்கு ஊற்ற சொன்னது. என் தங்கச்சி வேறு வந்து கிளாஸ் எடுப்பா. ஐயோ நீங்களா வந்தீங்களா சரக்கு அடிச்சிங்களா டா உதான் நிறைய டிஸ் இருக்குல்ல தின்னிங்களா அப்படியே மூட்டு போக வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாமல் அவளை முழுத்துட்ருக்கீங்க. அவள் வந்துட்டு தான் உம்பளத்தாள இல்லை பேசாமல் தானே இருக்கா அப்போ நீங்களும் பேசாமல் வருங்க அப்படின்னு எனக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இது அப்போவே பேசியிருந்தா இந்த பிள்ளைங்க ஒன்றும் பண்ணியிருக்காதுங்க ஓயனா உட்காந்துருப்பா. இவன் இப்போ போய் பேசுகிறானே அப்படின்னு சிம்முன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இதே தேங்க கும்பிச்சிங்க வா என்னடா இதே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அதுக்கு தானே உங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் சரிதான்டா அந்த பிள்ளை பாவம் அவளை கொஞ்சமாக கவனி. அவளை இப்படி கண்டுக்காமல் பொறுப்பு இல்லாமல் அவளை தனியாக விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது எந்த ஒரு நியாயம்? அவள் பாவம் இல்லையா? இங்கே பார் அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா? நீ நினைக்கிற அளவுக்கு அவள் ஒன்றும் நல்லவ கிடையாது. உடனே நல்லவ படுத்து தூக்கி கொடுக்காத. அவள் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவ இல்லை. அப்படியே அவள் நல்லவளாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே கண்டுக்காமல் போயிட்டான். ஜிம்முனுக்கா சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டான். ஒரு வழி எல்லா பார்ட்டியும் முடிஞ்சு எல்லோரும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. தேங்குமே அடித்த சரக்கில் அப்படியே போதில் படுத்துட்டான். அவனுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஞாபகமே இல்லை. வான் எங்கே இருக்கான்னு கூட தெரில. அவன் பாட்டுக்கு போதில் அப்படியே படுத்துட்டான். படுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு மாதிரி எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த பாத்ரூம் கதை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறான். திறக்க முடியல. வாயின் சத்தம் கேட்டு திறந்து விட்றா. அவன் திறந்து உள்ளே வந்து பார்த்தா வாயின் இருக்கிறத பார்த்ததும் ரெடி பண்ணுற எங்கே என்ன பண்ணுற ஓ நீ பயந்து போய் உள்ளே வந்தில்ல வெளியே போ. அது அது ஏய் போ சரி அப்படின்னு வாயினும் வெளில வந்துட்டா. வெளில வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு மூச்சை விட முடியுது. ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறா. வீடே ஒரு மாதிரி கந்தல் குந்தலமாக இருக்குது. அவ்வளோ மேர்ஸியாக இருக்குது. பார்ட்டி வேறு லெவலில் போயிருக்கும் போல்.
ட்ரக்ஸ் எல்லாம் கீழே கொட்டியிருக்கு. எனக்கு அங்கே போய் நிற்க பயமாகவே இருக்குது. ஐயோ இதை மிதிச்சு ஏண்டி மிதிச்சு சொல்லி வந்து அடித்தாலும் அடிப்பானே அப்படின்னு ஓரமாக நின்றுட்டுருக்க. டேங்க் பாட்டுக்கு வரான். வந்து பக்கத்தில் வான்ட்ருக்கதை பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே பண்ணல. அவளோட கையை பிடிச்சிருக்குறான். அவளா என்ன பண்ணுறீங்க வா அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்து என்ன நினச்சான் தெரியல, திடீர்னு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவன் மேலே காலாக தூக்கி போட்டு அந்த சோஃபாலே படுத்துக்கிட்டான். இதில் பக்கத்தில் ஒரு பொருள் வேறு இருக்கும், அதை வேறு எடுத்துகிட்டு போத்தி நல்லா படுத்துக்கிட்டான். குளிருது போல், அதான் பொம்மை வேறு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவளா வேறு என்ன இப்படி கட்டி பிடிக்கிறாரு எங்க எங்க ஏய் வாய் ஏதாவது பேசணும், வாயை பிடிச்சி அப்படியே தச்சிரும் பார்த்துக்கோ. மூட்டுப்பாடு நான் அது வாயை மூடு சரி அப்படின்னு அவளும் அமைதியாக இருக்கிறா. ஸோ அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. வான் எப்போமோ கண்ணை முழிச்சிட்டா, ஆனால் இவன் விடவே மாட்டிக்கிறானே அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. கரெக்டாக அலாரம் அடிக்குது. அந்த அலாரம் அடித்தா அடுத்த செகண்ட் தேங்க இவ்வளோ நேரம் நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா அவன் டொபக்குன்னு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த போர்வையை எடுத்து அவங்களே போட்டு அவன் பாடுக்கு ரெஸ்ட் ரூம் கழிச்சு போயிட்டுருக்க. வான் பார்க்குறா, சரியான பைத்தியக்காரன், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டியது இருக்கு பாரு. ஐயோ இந்த வீட்டை வர நான் தான் க்ளீன் பண்ணுமா, இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது பண்ணணுமா பண்ண வேண்டாமா அதுவும் தெரில. சொல்லிட்டு போடானாலும் சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான் அந்த தருதலை. என்ன தான் பண்ண சொல்கிறான் அப்படின்னு அவளே எழுந்திரிச்சு அப்படியே அமைதியாக நிற்கிறா. தேங்க் குளிச்சு முடிச்சு வெளில வரானா. ஏங்க இந்த நாங்கனுங்களாம் கூப்பிடாத, என்ன சார்னு கூப்பிடு. சார்னு கூப்பிடணுமா, புருஷன் தானே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்க. நான் இல்லை அது சரி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ தேங்கன்னு. சரி தேங்கண்ணா. வீடு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, நான் க்ளீன் பண்ணலாமா? பண்ணு, ஏன்ட்டேன் கேட்குற? பெர்மிஷன் கேட்கணும்ல. பண்ணு பண்ணு பண்ணு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அதையெல்லாம் என்ன பண்ணுறது? குட் கொஸ்டின். நான் ஒன்று உண்மையாக பாராட்டுறேன். க்ளீன் பண்ணவான்னு கேட்டு அதெல்லாம் எடுத்து குப்பையில் போடலான்னு நீ நினச்சிருக்கலாம். பட் என்கிட்ட கேட்ட பற்றியா, வெரி குட். அதை என்ன பண்ணணும்னா அதை எடுத்து இதோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதில் போட்டு வை, சரியா? என்ன காதில் கேட்கலையா? இல்லை இல்லை கேட்டுச்சு, புரிஞ்சிச்சு, நான் போட்டுடுறேன். குட் கேர்ள். அதெல்லாம் எடுத்து இப்படி போடணும்னே போட்டு அப்படியே பத்திரமா வச்சுருக்கணும். என் தங்கச்சி வருவா, அதை குடுன்பா, எங்கள் அம்மா வருவாங்க, அதை கூட குப்பைத்தொட்டில் போட்டுடலாம், வாஷ் மிஷினில் கரைச்சி விட்டுடலாம், அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. நீ என்ன சொல்லணும்? இல்லைத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுல்ல? புரியுது. குட் கேர்ள், ஒழுங்காக இருக்கணும் இந்த மாதிரி, சரியா? அப்படின்ட்டு அவன் மேலே ரூமுக்கு போயிட்டான். எனக்கா அட கடவுளே, நான் எப்பேற்பட்ட சைக்கோட்டு வந்து மாட்டியிருக்கேன். இது என்ன எப்படிலாம் பேசிட்டு போகிறான்? இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? இவனை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் அவள் பாட்டுக்கு சரி முதல்ல காஃபி ஏதாவது போடலான்னு சொல்லி காஃபியை போடுறா. காஃபி போட்டு தேங்க் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கா, வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி அவனும் வரான். அவள் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி வச்சுட்டா. அவள் காஃபி எடுத்துகிட்டு போய் தேங்க் காஃபி அப்படின்னு கொடுக்கும்போது அப்படியே அந்த காஃபியை பார்க்குறான், அவளை பார்க்குறான். ஒன்றும் பண்ணல, அந்த காஃபியை அப்படியே தட்டி விட்டு சாரி எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக டைனிங் டேபிளில் போய் உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலாக காஃபியை தட்டி விட்டுருப்பான். அது வாயனோட காலில் விழுந்துருக்கு சூடாக. வாயன் காலை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ சும்மா கத்திட்டு இருக்கா அப்படின்னு அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருக்கான். வாயனுக்கா இவன் என்ன பண்ணுறான்? எதுக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தட்டி விடணும்? காலில் சுட்டுருச்சு. இவனுக்கு போய் நான் கொடுத்தேன் பாரு, இனி செருப்பு எடுத்து அடிக்கணும். ஐயோ கடவுளே அப்படின்னு அவளோட காலை ஐஸ் கியூப் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ தான் கொஞ்சம் அப்படியே பெயின் நார்மலாகுது. அவன் கடைசியில் வேலைக்கு கிளம்புறான். அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் வேலைக்கு போயிட்டு வரேன், சொல்லவே இல்லையா? அவன் பாட்டுக்கு போகும்போது வாங்கி தான் அவனை கூப்பிட்றா, தேங்க அப்படின்னு. அவன் அப்படியே திரும்பி பார்த்ததும் மெடிசன் கிட் எங்கே இருக்குது, எடுத்து கொடுக்கணும், ஆல்மெண்ட் எடுத்துக்கணும். தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவளுக்கா என்ன மனுஷன் அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரின்னு மெடிசன் கிட்டே தேடி கண்டுபிடிச்சி ஆல்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஐயோ
இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு அந்த கால் வலியோட வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறா. அவன் சொன்ன மாதிரியே அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுட்டா. கரெக்டாக வச்சு அதுக்கு மூடியெல்லாம் போட்டு ஒரு ரேக்குக்குள்ளே வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே ஃபீல் பண்ணுறா. அப்படியே சோஃபாவில் படுக்கும்போது தான் தேங்கோட அம்மா வீட்டு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணுறாங்க. இவ்வளோ யார் அப்படின்னு கால் அட்டன் பண்ணி, ஹலோ யார்? நான் தாம்மா தேங்கோட அம்மா. அத்தை சொல்லுங்கள். தேங்கங்க வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டானா இன்றைக்குமா? சரி. நான் எதுக்கு கால் பண்ணால் நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கா ஐயா சாமி இங்கேயும் இந்த பாடுபடுத்துகிறான், ஹனிமூன் கூட்டு போனால் என்ன கொலவே பண்ணிடுவோம் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லத்த நான்லாம் ஹனிமூன்லாம் போகலத்த அப்படின்னு வேகமாக அவள் பேசுகிறாளா. அவள் பேசலே தெரிஞ்சு போச்சு பையன் வேலையை கட்டிட்டா அப்படின்னு. அவங்க அம்மா எதுவுமே பேசாமல், இங்கே பாருமாவன் என் பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் நடந்துப்பான், கொஞ்சம் இல்லை அதிகமாகவே நடந்துப்பான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஸோ என் பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ சரியா? ம் எனக்கு தெரியும் என் பையன் எப்போல்லாம் நடந்துப்பான்னு. நீ அதை நினச்சி எதுவும் தப்பாக நினச்சிக்காத, பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கா என்ன என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க அம்மா என்னடானா அவன் பண்ண தப்பு ஏதோ என் பையன் தப்பு தான் பண்ணுவான், நீ தான் பொறுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. எங்கன்னு சொல்லுவேன், நான் என்னென்னு சொல்கிறது? வாழ்க்கையை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதானே தெரிலையே. கடவுளே நீ தான் அதுக்கு ஒரு வழி கொடுக்கணும். எனக்கு இவன் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு அவள் அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கா. அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டா. ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் அவள் பாட்டுக்கு லஞ்ச் செஞ்சு சாப்பிட்றா. தேங்க்ஸ் சாப்பாடு கொண்டு போகணுமா என்னென்னு அப்படின்னு தெரில. அவளே ஆஃபீஸ் நம்பர்னு அங்கே பக்கத்தில் இருக்க புக்கில் எழுதியிருக்கோம், அதுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணால் ஃபஸ்ட்டு தேங்கோட அசிஸ்டண்ட் தான் கால் பிக் பண்ணுறா. ஹலோ யார்? தேங்க இருக்காரா? தேங்க்ஸ் சார் இருக்காரு. நீங்கள் யார்? நான் அவரோட என்ன மேம் என்னாச்சு? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நான் இப்போ எப்படி சொல்கிறது? நான் அவரோட ஒய்ஃப்னு ஒரு வேளை கல்யாணம் ஆனதை யார்ட்டையும் சொல்லலையோ அப்படின்னு அவள் அப்படியே தயங்கிட்டே இருக்க. தேங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவான். என்னாச்சு? யார்? இல்லை சார் யாரோ கால் பண்ணி தேங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. நானும் இருக்காரு, நீங்கள் யாருன்னு கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டு நம்பர் தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் காலை கொடு அப்படின்னு வாங்கி, ஹலோ யார்? நீயா? எதுக்கு ஆஃபீஸ் நம்பருக்கெலாம் கால் பண்ணுற? நான் கால் பண்ண சொன்னேனா? இல்லை லன்ச் டைம் ஆயிடுச்சு, லன்ச் வேணுமா வேண்டாமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அதெல்லாம் நான் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன், நான் இங்கே எங்கேயா வெளில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீ ஒன்று கொண்டுலாம் வர வேண்டாம் சரியா? ஓகே தேவ். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கடுத்து என் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத புரியுதா? என் செக்ரட்டரிக்கிட்டையும் சரி யார்ட்டையும் சரி தேங்க இருக்காரா நான் ஒய்ஃபு அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என் வாயை உடச்சி எடுத்துருவேன் புரியுதா? ம் இன்னும் பதில் சொல்லு. புரியுது தேவ். அது ஃபோனை வை அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. செக்ரட்டரி பார்க்குறா, யார்கிட்ட இவர் இப்படி மூஞ்ச காட்டுறாரு? இவர் சும்மாவே மூஞ்ச தான் காட்டுவார். எந்த பிள்ளை நீங்கள் மாடிச்சோ போச்சு, ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாரு, இவருக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பிள்ளைய நிலமை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர்கிட்ட மாட்டிட்டு படாத பாடு படுறா போலையே. ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அசிஸ்டன்ட் மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டுருக்க. ஃபைல் ரெடி பண்ணிட்டே அப்படின்னு கேட்குறான். இதோ பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வேகமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்து, சார் இன்னைக்கு லஞ்ச் நீ ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார், இந்த டெலிவரி பண்ண 5 நிமிஷத்தில் வந்துடுவார் சார். ஓகே. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? மார்னிங்கே உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. சரி அப்புறம்? அண்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, உண்மையாகவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? சோஃபியா சார் இங்கே நீ எதுக்கு வந்த? சாரி சார் வேலை பார்க்க தான் சார் வந்தேன். அப்போ அதை மட்டும் பார், என் பர்சனலுக்குள்ளே என் தலையிடாத. எனக்கு கல்யாணம் ஆனால் என்ன, ஆகலைன்னா உனக்கு என்ன? புரியுதா? ஒர்க்குன்னு வந்துட்டா ஒர்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், அதை தவிர்த்து எதுவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. உனக்கு அது தெரியும்ல? உனக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? கொடுத்துருக்கீங்க சார், சாரி சார். நல்லது ஓ அப்படின்னு அவளை அங்கே வந்து அமுச்சு விட்டுட்டா. அவளா ஓ மை காட் அப்படின்னு
மூச்ச விட்டுட்டு தான் வெளில வரா. ஸோ வெளில வந்து அவளோட ஒர்க்க பார்த்துட்ருக்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்து தேங்க் இருக்கானா? இருக்காரு சார். நீங்க போய் பார்க்குறீங்களா? கால் பண்ணி கேட்கவா? என் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு நீ பெர்மிஷன் கேட்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க தேவையில்ல. நான் போறேன். இல்ல சார் அவர் என்ன தான் சார் புடிச்சு திட்டுவாரு. அதெல்லாம் திட்ட மாட்டான் அப்படின்னு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டான். உள்ள போய் தேங்கும் அவனும் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே வாயனா அவன் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா இதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ தான் தேங்கோட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வரா. அவளை பார்த்ததும் வாயனுக்கா அண்ணி அப்படின்ட்டு போய் கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கா. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு அவளும் நினச்சிட்டு என்னாச்சு ரொம்பவா படுத்தி எடுத்துட்டான்? ம். ஆமா. நீ தயவு செஞ்சு என்ன கூட்டு போயிருங்க. என்னால இங்க சத்தியமா இருக்க முடியாது அப்படின்னு அவ அப்படி கெஞ்சுறா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.